குட் மார்னிங் ரஞ்சன். நீங்கள் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு இப்போ செகண்ட் இயர் டிபார்ட்மெண்ட்டில் வரீங்க. உங்கள் மென்டார் புக் இப்போ தான் நான் பார்த்தேன். ஃபஸ்ட் செமஸ்டரில் நல்ல ஸ்கோர் பண்ணுறாங்க. இப்போ செகண்ட் செமஸ்டரில் இருக்கிறப்ப சம்வாட் டீவியேஷன் வந்து இருக்குது. வந்து கொஞ்சம் பேக்லாக் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்கள் 12th ஸ்கோர் பார்க்குறப்ப நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. இந்த டிராஸ்டிக் ரெடக்ஷன் அண்ட் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் வியூ பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எப்படின்னா இது ஒரு மென்டாரிங் செஷன்னால நான் உங்கள் மென்டாரிங் புக்கை பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலில் ஃபுல்லாக அப்படி இருக்குது. நீங்கள் வந்து எங்கே இருந்து வரீங்க, உங்கள் நேட்டிவ் எல்லாமே நான் பார்த்தேன். உங்கள் பேரண்ட்ஸ் 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தேன். பட் சடன் டிராஸ்டிக் ரெடக்ஷன் அண்ட் யுவர் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்போ எப்படின்னா இதனால என்ன இப்போ வந்து நீங்கள் எது வேணாலும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நான் அதனால் என்ன மாதிரி அவுட்கம் வந்து நான் கொடுக்க முடியுங்கிறத நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னா, நம்ம இன்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவ் வந்து வி ஹாவ் டு அப்லிஃப்ட் த ஸ்டூடெண்ட். புரியுதுங்களா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜாப், இன் டேர்ம்ஸ் ஆஃப் அகாடமிக், இந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்பயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஃபைனல் இயர் வரப்போ நல்ல உங்கள் ட்ரீமை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் கால் பண்ணியிருந்தேன். அதேமாதிரி இங்கே நடக்கிறது இந்த ரூமோட நடக்கிறது தான். ஓகேங்களா? இதை தவிர வந்து எங்கேயுமே ஷேர் பண்ண மாட்டோம். கான்ஃபிடென்ஷியலாக தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் என்ன கிளியராக நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்குண்டான என்ன எப்படி சரி பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு மென்டராக இருக்கேன்னா ஃபைனல் இயர் போகிறதுக்கு நான் தான் உங்களுக்கு மென்டராக இருக்கேன். அப்போ வந்து நீங்கள் எப்பயுமே வந்து என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, டிஃபிகல்ட்டினா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அப்பப்போ நம்ம என்னால் என்ன பண்ண முடியுதோ கொடுத்து உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தோ இல்லை என்ன மாதிரி சஜஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி, எதனால் இப்போ இந்த அகாடமிக்ஸ் வந்து அப்படியே ரிடியூஸ் ஆகிட்டே இருக்குது? வீட்டில் வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு அவங்களால கொஞ்சம் ப்ரெஷர் வேறு இருந்தது, படிக்க முடியறதில்ல. அதே மாதிரி எனக்கு நிறைய வேலை சொல்லுவாங்க வீட்டில், படிக்க விட மாட்டாங்க. அது மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ இவங்க வந்து அப்புறம் நான் என்ன படிக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. அதனால் என்னை கண்டுக்கிறதே ரசிக்கணும். ஸோ அதனால் இப்போ வந்து ஃபோன் வேறு இருக்கா, அது வேறு பார்த்துக்கிருக்கேன். அதில் வந்து டிவியேட் ஆகிருக்கேன். ஹாபி இல்லை ட்ரீம் வந்து டிஆர்டியோட வந்து சேர்கிற மாதிரி இருக்குது. இப்போ அதில் வந்து டிவியேட் ஆகிற மாதிரி இருக்குது சார். அதனால இப்போ இதுதான் உங்கள் ப்ராப்ளம். அதனால தான் வந்து போகுது. மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எதுவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை? ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எதுனா ரொம்ப பிடிக்கும்? நார்மலாக தான் சார். நல்லா சாப்பிடுவீங்களா? வீட்டில் சாப்பாடெலாம் கொடுத்தாங்க, நல்லா நியூட்ரிஷன்ஸ் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க? ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஸ்ட்ரெஸ் காட்டுற மாதிரி சில விஷயம் இருக்குது. அவங்க வந்து உங்களுக்காக தான் உழைக்கிறாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உழைக்கிறாங்க. சப்போஸ் அந்த ஒர்க் ப்ரெஷரில் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இருக்கலாம். ஏன்னா நார்மலாகவே இப்போ இருக்கிற டெய்லி சினாரியோடய எல்லார் வீட்லேயுமே ஒர்க் பண்ணுறாங்க, 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க. இது பரவாயில்ல பண்ணி இவ்வளோ ஓப்பன் அப் பண்ணி சொல்லிட்டீங்க. பட் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் என்னை ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் சொன்ன வரைக்கும். புரியுதுங்களா? மேஜராக வந்து பேரண்ட்ஸ் சைடில் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா வந்து இப்போ எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறனால 2 பேருமே ஒர்க் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. எதுக்கு உங்கள் பெனிஃபிட்காக நல்ல இன்ஸ்டியூஷனில் படிக்க வைக்கணும், பையனுக்கு வந்து நல்ல சொத்து சேர்த்து வைக்கணும், ப்ராப்பர்ட்டி சேர்த்து வைக்கணும், அவனை வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்டை க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க மேபி அவங்க வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உங்களை காமிச்சிட்டு இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு டைம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் படிக்க வச்சுருக்காங்க, ஒரு இன்ஸ்டியூஷனை சேர்த்துருக்காங்க. மேபி அது தப்பு தான். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வரணும். வெளியில் வரதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து குவாலிட்டி டைம் உருவாக்கிக்கணும். அவங்க பண்ணாட்டி கூட பரவாயில்ல, ஒரு வீக்கெண்டு பேரண்ட்ஸோடு சேர்ந்து வெளியில் போகிறதுக்கு நீங்கள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். மித்த அகடமிக் சைடில் நம்ம இப்போ பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரீனிங் டைமை குறைச்சிக்கோங்க. மொபைல் அடிக்ஷன்றது இப்போ நார்மலாக எல்லாருக்குமே இருக்குது. எந்திரிச்சோன்னே சில பேர் மொபைல் தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா இதனால என்ன இம்பேக்ட் ஆகும்னா அப்படியே உங்கள் கண்ணை வந்து ட்ரெயின் பண்ணிடும். அப்படியே உங்கள் பிரெயின் என்ன பண்ணுன்னா வித் அட்டென்ஷன்லாம் விட்டுட்டு இது டெய்லி இது மேலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. மொபைலுங்கிறது பேசுறதுக்கு மட்டும் வச்சுட்டு ஓகேப்பா, தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் பர்ஃபார்மன்ஸ். ஓகே.